ஹாய் டேமேஜ் சொல்லிக்கிட்டீங்கன்னா ஸோ நம்ம இதை நம்ம சும்மாலேருந்து கண்ணீரை பண்ணலாம். ஃபோன் காலில் ஏதோ ஒன்று விஷயத்த சொல்லியிருப்பான். ஸோ ஜிகே அதை கேட்டான்னு செம ஷாக் ஆகிருப்பான். ஸோ இதோட நம்ம சின்னப்பாங்க கதைக்கெல்லாம் போகலாம். பிஏ தான் கால் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஜிகிட்ட. நீட்டாக ஊருக்கு வந்தே ஆகணும் பாஸ், ஜிகே பாஸ். ஏன்னா நம்மளோட ஆஃபீஸ் நம்ம கை மீறியே போயிடும் பாஸ். அந்த ஆஃபீஸை ஏதோ பேங்க் பண்ண போகிறேன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க பாஸ். இந்த மாதிரி ஃபோன் காலில் ஜிகிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டோன்னா செம்ம இரிட்டேட் ஆகுறான், அவன் டென்ஷன் ஆகுறான், கோவப்படுறான். என்ன சொல்கிற பிஏ, நம்ம ஆஃபீஸை பேங்க் பண்ண போகிறாங்களா? ஆமாம் பாஸ், நம்ம ஆஃபீஸை பேங்க் பண்ண போகிறோன்னு வேற என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன், தடுத்து நினச்சி பண்ணேன், ஆனால் யாருமே கேட்குறதாவே இல்லை. என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க பாஸ். நீட்டாக ஊருக்கு கிளம்பி வாங்க பாஸ், நீங்கள் வந்தால் தான் அந்த பிரச்சனையே முடியும் பாஸ். சரி ஓகே, நானே பார்த்துக்குறேன். அது வரைக்கும் நீ ஹேண்டில் பண்ண. நான் இன்றைக்கி இமீடியட்டாக கிளம்பி இன்னைக்கு நாளைக்கு வந்துடுவேன். ஸோ நான் வர வரைக்கும் நீ தான் அதை நீ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்பப்போ எனக்கு இன்ஃபார்ம் பண்ண, புரியுதா? ஸோ ஜேகே இந்த மாதிரி பிஏட்ட பேசி முடிச்சுட்டு ஸோ காலை கட் பண்ணிட்டு செம்ம டென்ஷனோடு உட்காந்துருக்கான். ஜிமின் இதை நோட் பண்ணிடுறான், நம்ம ஜேகே டென்ஷனோடு உட்காந்துருக்கத. ஸோ ஜிமின் தான் பக்கத்தில் வந்து கேட்குறான், ஜேகேவை கூப்பிட்றான். ஜேகே, ஏ மச்சான் என்னடாச்சு? இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்தால் இப்போ என்ன இவ்வளோ டென்ஷனோடு உட்காந்துருக்க, என்னாச்சு அப்படின்னு நம்ம ஜிமன் தான் ஜிகிட்ட கேட்குறான். ஸோ ஜிகே ஜிமனை பார்த்துட்டு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஜிமன். என்ன பிரச்சனைடா? இப்போ தான் எனக்கு பிஏ கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னான். என்ன சொல்கிற ஜிகே மச்சான்? ஏன் உனக்கு கால் பண்ணா? எதுக்கு அவன் கால் பண்ணான்? என்ன விஷயம்? இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட கேட்டோன்னா ஸோ ஜேகேவும் எல்லாமே ஜிமின்ட்ட சொல்கிறான். எனக்கு என்ன விஷயம் சொன்னானா, என்னோட ஆஃபீஸை பேங்க் பண்ண போகிறாங்களாம். என்னது, பேங்க் பண்ண போகிறாங்களா? உன்னோட ஆஃபீஸையா? எதுக்குடா? தெரியல, எனக்கு பிஏ தான் இன்ஃபார்ம் பண்ணான் இப்போ கால் பண்ணி. பிஏவும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லிட்டு எவ்வளோ பேசி பார்த்துருக்கான், ஆனால் யாருமே கேட்கல. பெரிய பிரச்சனையாக அங்கே நடந்துட்டுருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. டென்ஷன் ஆகாத, யார் இந்த மாதிரி வேலை பண்ணான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இமிடியேட்டாக வர சொல்லியிருக்கோம். ஜிமனா, எனக்கு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் இமிடியேட்டாக நான் அங்கே ஊருக்கு போய் தான் ஆகணும். நான் போனால் தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். உன் நிலமை எனக்கு புரியுதுடா, ஆனால் தயாங்க இருக்கானே, அவன் ஃபீல் பண்ணுவாளா நீ இல்லைனா? அவன் நிலமையை கொஞ்சம் நினச்சி பாடுறா. ஜிமனா, எனக்கு ஒரு வழி தெரியல ஜிமனா. நான் என்னோட ஆஃபீஸை பார்க்கணும், அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிட்டு இருக்கு. நான் தான் போய் சால்வ் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு தெரியுதுக்கு முன்னாடியே நான் ஊருக்கு போய் என்னோட ஆஃபீஸ் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இது மீட்டாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். இப்போ தெரியாதா அந்த பிரச்சனை எங்கே போய் முடியும்ன்ட்டு? ஜேகே, எனக்கு புரியுதுடா, மீட்டாவுக்கு தெரிஞ்சால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய் முடியும்னு எனக்கும் தெரியும். தயங்க பற்றியே யோசிச்சு பாடுறா. இப்போ தாண்டா நீங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. இப்போ நீ திடீர்னு ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் அவன் மனசு என்ன அளவுக்கு கஷ்டப்படும், ரொம்ப ஃபீல் பண்ணுவான்டா. நான் எனக்கு புரியுது, தயம் ஃபீல் பண்ணுவான் தான். நான் இல்லைன்னா எவ்வளோ அழுவான், எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு எனக்கும் புரியுது. ஆனால் வேறு வழி இல்லை, எனக்கு அங்கே ஒரு பிரச்சனையும் நடந்துட்டுருக்கு. என் தயங்க பார்ப்பேனா இல்லை என் ஆஃபீஸ் பிரச்சனையை பார்ப்பேனான்னு எனக்கே தெரியாமல் தொலை பிச்சுட்டு குழந்தை போய் உட்காந்துருக்கேன்டா. நீ மச்சான் ஜேகே, ரொம்ப ப்ரெஷர் ஆகாது, விடு, பார்த்துக்கலாம். இவனா உனக்கு என்ன, இமிடியண்ட்டாக நீ போடு, ஊருக்கு போய் நீ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண, அவ்வளோதானே? கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா. நான் உனக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கிறேன். 2 பேருமே சேர்ந்தே போய் ஊருக்கு போய் உன்னோட ஆஃபீஸ் பிரச்சனையை நம்ம தீர்த்துட்டு ரிட்டன் கிளம்பி நம்ம ஊருக்கு வரோம், சரியா? ஸோ ஜிமின் இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜேகேக்கும் புரியுது. ஸோ ஜேகே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஜிமின் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே ஆனால் ஒரு விஷயம் நீ தயங்கிட்ட சொல்லு, நீ சொல்லாமல் போனால் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவான். உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல ஜேகே? புரியுது ஜிமினா, ஓகே நீ சொல்கிற மாதிரி பண்ணிடு. சரி ஓகே, நான் போய் டிக்கெட் புக் பண்ணுற வழியை பார்க்குறேன். ஓகே, நீ அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட சொல், புரிய வை, சரியா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் இந்த மாதிரி ஜேகிட்ட எல்லாமே சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஜேகே தயங்க பார்க்குறான், அவன்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு வர யோசிச்சுட்டு இருக்கான். என்ன நினச்சான்னு தெரில. ஜேகே தயங்க கூப்பிட்றான். தயம், சொல்லுங்க ஜேகே மாமா. ஜிம்மின்னு எங்கே போகிறாரு? இவரோட நல்லா தானே பேசியிருந்தாரு, இப்போ எங்கேயோ போயிட்டாரு ரூமை விட்டு. தயங்கா அந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட கேட்டேன்னு ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு, தயம் நான் சொல்கிறேன், என் கிட்ட வாயேன். ஏன் என்னாச்சு? கிட்ட வான்னு சொன்னேன். சரி ஓகே, என்னாச்சு ஜேகே மாமா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க? தயம், அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீ எப்படி ஏற்றுப்பேன்னு எனக்கு தெரியல. என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக கேட்க தயாராக தான் இருக்கேன், சொல்லுங்கள். இனிமேல் எதுக்கு போனாலும் உனக்கு தெரியணுமா? இன்னைக்கு நைட்டுக்கு எனக்கு டிக்கெட் புக் பண்ண போயிருக்கான் ஃப்ளைட்டுக்கு. ஜிமினும் என் கூட தான் வரான். நாங்கள் 2 பேருமே இன்னைக்கு கிளம்பி ஃப்ளைட்டு
நைட் ஃப்ளைட்டுக்கு கிளம்பி போகிறோம். என்ன சொல்கிறீங்க ஜேகே மாமா? தான் ஜிம்மின் கிளம்பி போனாரா? இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் 2 பேரும் கிளம்பி ஃப்ளைட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்களா? ஊருக்கு போகிறீங்களா? ஸோ தயங்க ரொம்ப சேடாக பேச வச்சுட்டு ரொம்பவே அழுதுட்டு சேடாக தயங்குன மாதிரி நம்ம ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஜேகேக்கு இதை பார்க்கவே முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. ஸோ டக்குன்னு தயங்க போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பேபி ஸ்ட்ராபெரி எதுக்கு இப்போ அழுகுத? அழுகக்கூடாது ஸ்ட்ராபெரி. ஊருக்கு போய் என்னோட ஆஃபீஸ் பிரச்சனையை முடிச்சு சால்வ் பண்ணிட்டு அவன் மாமா இப்போ மட்டும் நான் போகலன்னு வச்சுக்கோ, இது மீடியா வரைக்கும் போச்சுன்னா எனக்கு இன்னமும் பிரச்சனை அதிகமாக ஆகும். ஸோ நான் போய் தான் ஆகணும், இம்மிடியட்டாக போய் தான் ஆகணும் ஊருக்கு. அப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ உன்கிட்ட வீடியோ கால் பேசுவேன், நார்மல் கால் பேசுவேன், சரியா? ரிட்டன் நான் ஊருக்கு வரும்போது நான் உன்கிட்ட சொல்லுவேன், இன்ஃபார்ம் பண்ணுவேன். கண்டிப்பாக உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ரிட்டன் நான் இங்கே தான் கிளம்பி வருவேன், உன் கூடயே தான் இருப்பேன். இந்த மாதிரி நம்ம ஜேகே சொல்லி ரொம்ப கம்ஃபர்ட்டாக சொல்லி அவனை ரொம்ப சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கான், கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். தயங்க தான். ஸோ தயங்க கொஞ்சம் நேரம் ஓகேவாகிறான். ஆனால் அவன் கல்லில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. ஜேகே தயங்க பார்த்துட்டு எதுக்கு இப்படி அழுகிற குழந்த மாதிரி? இப்போ என்னை விட்டு ரொம்ப தூரமாக போனீங்கல்ல, எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜேகே மாமா. தயம் 2 நாள் தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். 2 நாளில் எப்படியாவது நான் பிரச்சனை சால்வ் பண்ணிவிட்டு ரிட்டன் நான் ஊருக்கு கண்டிப்பாக வருவேன். வராமலாம் இருக்க மாட்டேன்டா. உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாதடா. உனக்கே தெரியும்ல ஸ்ட்ராபெரி தயம். தெரியும், அதான் உனக்கு தெரியுதுல்ல உன் ஜேகே மாமா உன்னை விட்டு இருக்க மாட்டேன்ட்டு. இப்போ எதுக்குடா அழுகிற ஸ்ட்ராபெரி தயம்? இருந்தாலும் ரொம்ப தூரமாக ஒரு நாள் கூட என்னால் பார்க்க முடியாது. 2 நாள் சொல்கிறீங்க, என்னால் எப்படி முடியும் சொல்லுங்க? ஷோ ஏன்டா இப்படி என்னை கவுக்குற? போட போகிறீங்க நான் எவ்வளோ ஃபேமாக பேசிகிட்டு இருக்கேன். உட்காந்து உனக்கு ரொமான்ஸ் கேட்குதா? நீ பண்ணுறதே அப்படி தான்டா இருக்கு ஸ்ட்ராபெரி தயம். ஜேகே மாமா சரி ஓகே, ஒன்றும் இல்லை, இங்கே வா ஹக் பண்ணிக்கோ. சரி ஓகே மாமா. தயங்க போயிட்டு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே அப்படியே பேக்கப் ஹக் பண்ணிக்கிறான் டைட்டாக. ஜேகே தான் தயங்க கட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே கல்லேருந்து டீயர்ஸ் வருது, தயங்க கல்லேருந்து டீயர்ஸ் வருது. ஸோ 2 பேரும் மாற்றி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே ஓகே போயிடுறாங்க. நம்ம ஜேகே தான் அவனோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். தயங்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் திங்ஸ் பேக் பண்ணுறதுக்கு. ஜேகேவும் ஒரு வழியாக திங்ஸ்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு ரெடியாக இருக்கா. ஜிம்மினோ திங்ஸை பேக் பண்ணிட்டு ரெடியாக தான் நிற்கிறான். இப்போ ஜேகே தயம் ஜிம்மு ஸோ 3 பேருமே ரூம் விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே 3 பேருமே ஸ்டெப்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஹாலில் தான் இருப்பாங்க. ஜேகே அம்மா அப்பா, தயங்க அம்மா அப்பா எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க ஜேகேவை தான். எல்லாரும் முன்னாடியே வந்து நின்றுட்டு ஸோ ஜேகே அவங்க அப்பா தான் ஜேகிட்ட கேட்குறாங்க, ஜேகே ஏடா போகிற, திங்ஸ்லாம் பேக் பண்ணியிருக்க, எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு ஜேகே அவங்க அப்பா தான் கேட்குறாங்க. ஸோ ஜேகேவும் சொல்கிறான் அவங்க அப்பாவை பார்த்து, நான் இவனுன்ட்டு நான் ஊருக்கு போய் தான் ஆகணும். ஸோ எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனை? எனக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, இவனுன்ட்டு ஊருக்கு போய் தான் ஆகணும், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். ஜேகே இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அப்பாவும் எல்லாம் கேட்டுட்டு ஸோ ஜேகே பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா? அது இதுக்கு 2 days? ஆமாம் டேட், நான் வர்றதுக்கு 2 days ஆகும். போதுமா? ஏன் அவசியம் உங்களுக்கு தெரியணுமா? என்னோட ஆஃபீஸை யாரோ பேக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நான் ஊருக்கு போய் தான் என்னோட ஆஃபீஸ் பிரச்சனையை நான் தான் சால்வ் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் நான் ஊருக்கு போகிறேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னேன். இப்போ புரியுதா டேட்? ஜேகே கொஞ்சம் கோல்டாக தான் சொல்கிறான். ஜேகே அப்பாவுக்கும் நல்லாவே புரிஞ்சிச்சு. ஸோ அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய் மீடியாவுக்கெல்லாம் தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய் முடியும்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஜேகேவோட அப்பாவும் ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு தெரிஞ்சனால அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லலை. நீ பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வா, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண அப்படின்ட்டு. நான் கூட யார் கூட்டிகிட்டு போகிறேன், நீ மட்டும் தான் போறியா? இல்லை, என் கூட ஜிம்முன்னு வரான். இந்த மாதிரி எல்லாமே கேர்ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு வழி அனுப்பிச்சிருக்காரு. 2 பேருமே வழி அனுப்பிச்சிருக்காரு நம்ம ஜேகே அப்பா தான். ஸோ எல்லாருமே வழி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஜேகே தயங்க பார்க்குறான். அவன் கண்ணு ஃபுல்லாக டீயர்ஸாக நிற்கிது. ஜேகே தயங்கிட்ட வந்து நின்ட்டு, தயம் இங்கே பாரு, உன் மாமாவை பாரு. சொல்லுங்க மாமா. இப்போ தானே சொன்னேன் அழுகக்கூடாதுன்ட்டு. எனக்கு
மனசே கேட்க மாட்டேங்குது மாமா. போகாதீங்கன்னு சொல்ல தோணுது. ஆனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கே. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாமா. அழுகையா வருது. அவங்க அழுதுகிட்டே சொல்லிட்டு டைட்டாக போய் அவன் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். அழுகுறான். ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறான். ஸோ ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கவே முடியல. அவனும் அவன் கல்லேருந்து டிஎஸ் வருது. அவனும் அப்படியே சமாதப்படுத்திட்டு இருக்கான் தயங்க. பெரிய தயம் அழுகக்கூடாது, ஒன்றும் இல்லை, ஓகேவா? 2 நாள் தான். அந்த 2 நாளும் சீக்கிரமாக கடந்து போயிடும். 2 நாள் கழித்து கண்டிப்பாக அவன் முன்னாடி இருப்பேன். புரியுதா தயம்? ஸ்ட்ராபெரி அழுகக்கூடாது அப்படின்ட்டு கன்ஃபர்ட் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கான். தயாங்க சரி ஓகே மாமா, பார்த்து பத்திரமா போங்க. டைம் கிடைக்கும் போது எனக்கு கால் பண்ணுங்க சரிங்களா? கரெக்டத்துக்கு சாப்பிடுங்க. பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. எனக்கு எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாயிரும். நான் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், உங்களையே நினச்சிட்டு. சரிங்களா மாமா? அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணி அவனை ஹாப்பி ஆக்குற மாதிரி நம்ம தயங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஸோ ஓகே பாய், சேஃபாக எனக்கு டைம் கிடைக்கும்போது கால் பண்ணு. கண்டிப்பாக நான் அட்டென்ட் பண்ணுறேன், ஓகேவா? பாய், லவ் யூ, மிஸ் யூ அப்படின்ட்டு ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு ஸோ எல்லாருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஜேகேவும் ஜிம்மனும் கிளம்பி போயிடுறாங்க. கார்லேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஸோ தயங்கு அவர் ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு பெட்டில் போயிட்டு தேம்பி தேம்பி ஜேகேவை நினச்சி தான் ரொம்ப அழுத்திட்டுருக்கான். இந்த சைடு கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஏற்படு போய் ரீச் ஆகிடுறாங்க. ஜிம்மினும் ஜேகேவும் ஸோ அவங்களோட திங்ஸ் எடுத்துட்டு ஸோ ஏற்பாடுக்குள்ளே போகிறாங்க. டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வேறு சொல்லிடுறாங்க. ஜேகேவோ ஜிம்மனோ டிக்கெட்டை கொடுத்துட்டு ஸோ அவங்களோட சீட்டை கண்டுபிடிச்சிட்டு சொல்லி உட்காந்துடுறாங்க. அப்படியே நம்ம ஜேகேவும் ஜிம்மினும் 2 பேரும் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஏரோப்ளேனில் தான். ஸோ இப்படி மிட் நைட்டு ஸோ தயாங்க அவனோட ஃபோனை எடுத்துட்டு ஹாயின்னு போட்டுன்னு ஸோ ஜேகேவை ரிப்ளை பண்ணி ஸோ இப்படி டெஸ்ட் பண்ணி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில் தான். அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஸோ மறுநாள் காலையில் ஸோ ஊருக்கு ரீச் ஆகிடுறாங்க ஜிம்மனும் ஜேகேவும். அவனோட பங்களா வீட்டுக்கு 2 பேருமே ரீச் ஆகிடுறாங்க. ஜிம்மனும் ஜேகேவும் 2 பேருமே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜேகேவும் ரெடி ஆகிட்டு இருக்கான், ஜிம்மனும் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஜேகே அவன் காரை எடுத்துகிட்டு போயிடறான், ஜிம்மன் அவனோட காரை எடுத்துகிட்டு போயிடறான். ஸோ 2 பேரும் கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அவனோட ஆஃபீஸ்க்கு போய் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ ஜேகேவோட காரு வர்றதுன்னு தெரிஞ்சவனை எல்லாத்துக்கும் அப்படியே அள்ளி விடுது, தூக்கி வேற போடுது. ஐயோ ஜேகே பாஸா அப்படின்ட்டு. ஸோ ஜேகேவா அவன் காரை விட்டு இறங்கணும்னு கெத்தாக தான் இறங்குறான். கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இங்கே இருக்கிற எல்லா வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. ஐயோ பாஸ் வேற வந்துட்டாரு, இன்னும் என்ன பிரச்சனை நடக்க போதோ, என்ன நடக்க போதோன்னு சொல்லி பக்குன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே கரெக்டாக உள்ள என்ட்ரி ஆகுறான் அவன் ஆஃபீஸ்க்குள்ளே. என்ட்ரி ஆனோன்னு ஸோ எல்லாரையும் பார்க்குறான். ஸோ எல்லாருமே குட் மார்னிங் சொல்லி மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கலாம். அவன் நேராக அவன் கேபின்குள்ளே போயிட்டு ஸோ அவன் வெளியே பார்க்க ஆரம்பிச்சிடறான். எப்போ போல பிஏ தான் மீ கமின்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டு வரான். மீ கமின்ஸ், எஸ் கமின். பிஏவும் எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்கான் ஜேகிட்ட. கேவும் எல்லாமே கேட்டுட்டு ஸோ பிஏவை பார்த்துட்டு பிஏ எவன் இந்த வேலையை பண்ணான், எவன் என் ஆஃபீஸை பேங்க் பண்ணணும்னு நினச்சானோ அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். ஜேகே பாஸ், டீட்டெயிலாம் தேவையில்லை பாஸ், நேராக கூட்டிகிட்டே வந்திருக்கேன் பாஸ். ஓ இல்லை பாஸ் சொல்லு. ஸோ பிஏவும் கூப்பிட்றான். ஸோ அந்த ஒரு பர்சன் வராங்க. கெத்தாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க நம்ம ஜேகே முன்னாடி. கட்டுப்பாகுது. அவன் எதுவுமே காட்டிக்கல, ஆனால் கட்டுப்பில் உட்காந்துருக்கான். ஸோ பிஏக்கு என்ன நடக்க போதோன்னு நினச்சாலே பக்குன்னு அவனுக்கு தூக்கி வாரி போடுது. அவன் அமைதியாக நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜேகே அந்த பர்சனை பார்த்துட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ண? அந்த பர்சனை ஜேகே பார்த்துட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்குறியா? அவன்கிட்ட ஒரு டீலிங் போட்டேனே மறந்துட்டியா? இப்போதான் எதுவுமே பண்ணவே இல்லையே, அதனால தான் உன்னோட ஆஃபீஸை நான் பேங்க் பண்ணி. இது தப்பான ஆஃபீஸு, இந்த வேலையெல்லாம் யாரும் இங்கே பார்க்காதீங்க, இவன் ட்ரக்ஸ் நடத்துகிற வேலை, அதனால் கண்டிப்பாக நீங்கள் பேங்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ரிப்போர்ட் அடித்தேன். அந்த பர்சன் இந்த மாதிரி நம்ம ஜேகே சொன்னேன். ஸோ ஜேகே காசு தொல்லைக்கு மேலே ஒரு கோவம் வருது. ஸோ ஜேகே அந்த பர்சனை பார்த்துட்டு ஓ என்னோடய ஆஃபீஸு எனக்கு தப்பானது, யாரும் வேலையில் ஜாயின் பண்ணக்கூடாது, நான் ட்ரக்ஸை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் ஆஃபீஸில். எவ்வளோ சீப்பாக போய் சொல்கிற பற்றியா? சரி
நீ சொன்ன மாதிரியே நான் ட்ரக்ஸ் ஹேண்டில் தான் பண்ணி ஆஃபீஸை நடத்திட்டுருக்கேன்னு வச்சுக்கோ. ஆனாலும் ஒன்றை மாதிரி அவ்வளோ சீப்பான வேலைலாம் நான் பார்க்க மாட்டேன், சரியா? நீ ஆல்ரெடி என்கிட்ட டீல் போட்டிருந்தல்ல, மறைந்தே போச்சு. எனக்கு இப்போ தான் நான் போகுது. அந்த டீலுக்கு நான் ஒத்துக்கலானால என்னோடய ஆஃபீஸை நீ பேங்க் பண்ண போகிற, ட்ரக்ஸ் எடுத்திருக்கோம், அதனால நீங்கள் இந்த ஆஃபீஸை பேங்க் பண்ணிடுங்க சொல்லிட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆஃபீஸ்கிட்ட கொடுத்துருக்க, கரெக்டா? ஆமாம், நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான். நான் சொல்கிறத நீ எதுவுமே பண்ணல. நீ வாய்க்கிலேயே பேசுறியா? நீ எதுவுமே பண்ணலன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன். உன் ஆஃபீஸை மட்டும் இல்லை, உன் ஃப்யூச்சர் லைஃபையே டோட்டலாக டேமேஜ் ஆக்குவேன். பரவாயில்லையா? ஓ, நீ என்னோட லைஃப்பை டேமேஜ் ஆக்குவியா? இப்போ என்கிட்ட பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ சின்ன பிள்ளை பேசுகிற மாதிரி, பச்சை பிள்ளை கெஞ்சுறது, கதறது, அந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க. ரொம்ப சீப்பாக பேசுகிற. என்ன கிண்டல் பண்ணுறியா? நான் உன்னை நினச்சா நடத்தி காட்டுவேன். நினச்சா நீ நடத்தி தான் காட்டுவேன், ஆனால் நான் முடிச்சே காட்டுவேன். யாருக்கிட்ட பேசியிருக்குன்னு தெரியாமல் பச்சை குழந்தை மாதிரி பேசிட்டு என்னை கட்டுப்பேற்றி டென்ஷன் ஏற்றி காண்டேற்றிட்டு இருக்க. யாருக்கிட்ட பேசணும் கொஞ்சம் பார்த்து. தேவையில்லாமல் என்னை சீர்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ தான் கெஞ்சுவ. என்னடா பயன்படுத்துறியா? சேச்ச, பயன்படுத்தலாம், பயன்படுத்தி காட்டுறேன். அது கூட உனக்கு தெரியலையே. இவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்துக்கிட்டு நான் உன்னை எதிர்த்து பேசுகிறேன்னு தெரியாமல் என்ன பயன்படுத்துகிறேன்னு அசல்ட்டாக கேட்குறேன். எவ்வளோ பெரிய சீப்பு முட்டாள். நீ என்கிட்ட சவால், இதில் வர டீனிங் வேற. ஒழுங்க மாதிரியா என்னை சீண்டாம சொல்கிறத கேட்டேன்னா நீ உயிரோடு இருக்கலாம். இல்லைன்னு நினச்சிக்கோ, நீ பரலோகம் தான் போயிட்டு டெவிட் ஆட வேண்டியிருக்கும். என்னோடய ஆஃபீஸை நீ பேங்க் பண்ணதை போயிட்டு ஆஃபீஸ் அவுட்ட போயிட்டு வாபஸ் வாங்கி எனக்கு ரிட்டன் அனுப்புகிற. இல்லைன்னு நினச்சிக்கோ, உன்னோட ஆஃபீஸை தரமட்டமாக ஆக்கி விட்டுட்டு உன்னை பற்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கும் தெரியும். அதை நான் வெளியே ரிப்போர்ட்டை சொல்லிடுவேன். தலையை கூட நீ வெளியே காட்ட முடியாத மாதிரி பண்ணிடுவேன். என்ன சொன்ன? என் ஃப்யூச்சர் லைஃப்பை நீ நாசமாக்கிடுவியா? நான் உன் ஃப்யூச்சர் லைஃப்பை நாசமாக்கி உன்னை நடு தெருவில் முன்னாடி நிறுத்தி உன்னை அசிங்கப்பட வச்சு ஒரு ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு வச்சிருவேன். புரியுதா? இதுக்கு செம்ம கோபத்தோடு அந்த மாதிரி அந்த பர்சன் கிட்ட தான் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அந்த பர்சனுக்கு தூக்கி வர போடுது. ரொம்ப பயமாயிடுது ஜிகேவை பார்த்தோன்னே. அந்த பர்சன் ஜிகேவை பார்த்துட்டு, ஜிகே அந்த மாதிரிலாம் பண்ணிடுறது, இது நம்மளுக்குள்ளேயே பேசி முடிச்சு சால்வ் பண்ணிக்கலாம், நான் கண்டிப்பாக வாபஸ் வாங்கிடுறேன், தயவு செஞ்சு எது லிக் பண்ணிடுறாரு. ரொம்ப கெஞ்சுறான் நம்ம ஜிகே கிட்ட. ஸோ ஜிகே ஒரு நக்கில் ஒரு ஸ்மால் பண்ணிட்டு அந்த பர்சனை பார்த்துட்டு, பாரு இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்ட, அவ்வளோ பயமா? இருவேன் அவ்வளோ ஆசை பயம். என்ன மைத்துக்கூடா என்னோட ஆஃபீஸை ரிப்போர்ட் அடிச்சு உங்கள் கார்பரேட் கொடுத்து இது பண்ணேன். நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். நீ எனக்கு டீலிங்ஸ் ஒழுங்காகவே பண்ணி கொடுக்கலாம், அந்த கோவத்தில் தான் நான் பண்ணேன். இது செஞ்சு எதுவும் லீக் பண்ணிடாத. சொன்ன மாதிரியே நான் எல்லாமே வந்து செஞ்சு உனக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் ப்ளீஸ். இந்த மாதிரி அந்த பர்சன் ரொம்ப கெஞ்சினால ஜிகேவும் பொழைச்சி போய் தொலை. அதை பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுற. இல்லை ஏதாவது திருமலை வேலை பார்த்தேன் தெரிஞ்சது தான் உசுரோடைய இருக்க மாட்டேன், புரிஞ்சதா? இல்லை நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பேசி முடிச்சுட்டு போயிடறாங்க. ஸோ ஜிகே செம்ம டென்ஷனோட உட்காந்துருக்கான். ஸோ பிஏ பார்த்துட்டு, சார் சூப்பர் சார், ரொம்ப அழகாக சால்வ் பண்ணிட்டீங்க. பிஏ தான் ஜிகேவை பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிகே பிஏ பார்த்துட்டு, என்னை பாராட்டினதெல்லாம் போதும், அவன் பண்ணுறான்னு எதுக்கு வாட்ச் பண்ணு. ஜிகே இந்த மாதிரி பிஏட்ட சொன்னேன்னா, ஸோ பிஏவும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் போய்ட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி தான் அவனும் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கான் நம்ம பிஏ ஜிகேக்கு. ஜிகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிடுறான். ஸோ ஜிகே வந்து ஜெம்மனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிகே ஜெம்மன்கிட்ட சொன்னான். ஜெம்மனும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். இப்போ உன்னால் மட்டும் இப்படிலாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது, அதெல்லாம் அப்படி தான்டா. சரி நீ வந்து டிக்கெட் புக் பண்ணிடு ஓகேவா? மச்சான் ஜிகே அதை ஏற்கனவே புக் பண்ணிட்டேன்டா. ஸோ நாளைக்கு நம்ம நைட்டு கிளம்புவோம்டா. ஓகேடா. சரி ஜிகே பார்த்து பத்திரமா இருந்துக்கும், இதுக்கும் கேர்ஃபுல்லாக இது பண்ணேன் ஓகேவா? ஹேண்டில் பண்ணேன். ஏதாவது பிரச்சனை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னி எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜிகேவும் ஓகேடா நீ உன் வேலையை பாரு, நானும் என் வேலையாக தான் இருக்கேன், நானும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன், வேலையை முடிச்சுட்டு நான் ஃப்ரீயாக இருந்தால் பேசுகிறேன். இன்னும் ஜெயிக்கணும் எல்லாமே அவங்களுக்குள்ள காலில் பேசி முடிச்சுட்டு ஸோ அவங்க கட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வேலையை பார்த்துட்ருக்கான். ஜிவன் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். ஜிகே அவன் வேலையை பார்த்து
பிஏ வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பண்ணிட்டாரு, இப்போ ஒரு பிரச்சனை இல்லை சொன்னோன்னே அவனுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஜிகே. ஸோ டே 2 வயசு இப்படி தான் போகுது. ஸோ அப்பப்போ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவான் ஜேகே தயங்க. ஸோ அப்போ வீடியோ கால் பேசுகிறது, நார்மல் காலில் ரொமான்ஸ் பண்ணுறது, வீடியோ காலில் ரொமான்ஸ் பண்ணுறது, ஜிகே ரொம்ப லவ் பண்ணுவான். ஸோ தயங்க அதே மாதிரி தான் அப்பப்போ மிஸ் பண்ணுறது, அழுகிறது, வீடியோ கால் பேசுகிறது, நார்மல் கால் பேசுகிறது, வீடியோ கால் நார்மல் கால் ரொமான்ஸ் பண்ணுறது. தயங்க ரொம்ப லவ் பண்ணியிருப்பான் ஜிகேவை. ஸோ 2 பேரும் லைஃப் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபோன் இஸ் கால் ட்ராக். அப்படியே உங்கள் லைஃப்பில் தூரத்தில் இருந்து லவ் பண்ணி, ஸோ அப்படியே தூரத்தில் இருந்து ட்ராக் இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கு. லைஃப் இப்படி தான் மூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேருமே, ஜிகேவும் தயங்கும். ஸோ இப்படி மறுநாள் காலையில் விடையில எப்போ போல ஆஃபீஸ் போகிறான், இப்போ போல் வேலை பார்க்குறான். ஸோ ப்ராப்ளம் தான் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஸோ ரிட்டன் ஊருக்கு கிளம்புறதுக்கு திங்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே, ஜிம்மனும் ஜிகேவும். திங்ஸ்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி போயிடறாங்க. காரில் தான் போயிட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுது. கொஞ்சம் நேரத்தில் ஏர்போர்ட்டில் போய் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ளே 2 பேரும் ஜிம்மனும் ஜிகேவும் போகிறாங்க. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அனௌன்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ 2 பேரும் அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஏரோப்ளேனில் வந்து ஏறுறாங்க. அவங்களோட சீட்டு ஏதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஸோ 2 பேருமே உட்காந்துடுறாங்க. ஸோ எப்போ போல் நம்ம ஜிகே வந்து காலு டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் தயங்கிட்ட பேசிட்டு. ஜிகே தயங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். தயங்காத பார்த்தாலும் செம்ம ஷாக்காக இருப்பான். ஓகேடா, இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜிகே மொபைலில் டெஸ்டிங் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. ஸோ தயங்க அந்த மெசேஜை பார்த்து எதுக்கு செம்ம ஷாக்கானா, ஜிகே அப்படி என்னன்னா மெசேஜ் பண்ணி அனுப்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஜிகேக்கு என்ன பிரச்சனை வரப்போது, ஜிகே என்ன பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண போகிறான். பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் ஏதாவது கேட்டிருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டு போவாங்க. எனக்கு நான் வர டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் பண்ணுங்கள். பாய்.